ஈசாக்கிட்ட மட்டும்தான் பேசுறார். ஈசாக்கு தான் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை காண்கிற தேவன் ஒரு முறையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 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 ஒரு கட்டம் வரும்போது அந்த தேசத்துக்கே ராஜாவுக்கு மேல உயரக்குள்ளார். அவன் ஐஸ்வரவனாகி வர வர விரித்தெடுந்து மகா பெரியவனா. அப்ப தேசத்துல ஒரு ஆள் தான் பெரிய ஆளா இருந்தாங்க, அது அபிமெலேக்கா இருந்தான். ஆனா இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க 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 எந்த நிலைக்கு போயிட்டான்னா அபிமெலேக்கும் இவனு சமமா இல்ல, அபிமெலேக்கு மேல கர்த்தர் கொண்டு போய் வச்சுக்கிறார். அப்ப நீங்கள் உயர எழும்பணுமா, உங்க வாழ்க்கையை சீர்படுத்தணுமா, உங்க குடும்பத்தை சீர்படுத்தணுமா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்க ஜீவிக்கணும், அந்த விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பிக்கணும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அபிமெலேக்கு ராஜா பயந்துடுறான். பயந்துட்டு அவன் வரான் உடன்படிக்கை பண்றதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உடன்படிக்கை பண்ணும்போது ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பாக்குறேன், நீங்க கர்த்தரா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா ராஜாவுக்கு மேல போயிட்டு அந்த ராஜ்ய பார்மை ஈசாக்குக்கு வந்துடுங்கிற எண்ணம். அப்படிதான் தேசத்தை கர்த்தர் நம்மளை வைக்க விரும்புறார்.